நிலமா இங்க வாங்க, இங்க உட்காருங்க. ஹாய். உட்காருங்க கொஞ்ச நேரம். ஐயோ குழந்தை. ஐயோ ஐயோ. ஏ ஏ எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. சுச்சோ கால் அடிபட்டுருச்சா? பார்த்து வரக்கூடாதாம்மா? ஏ நிலமா, ஏ பார்த்து விளையாட கூடாது. பாரு எப்படி விழுந்திருக்க, கையெல்லாம் மண்ணு. நில்லுங்க. நிலமா, அம்மா உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. சரி தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு முத்தா கொடுங்க. என் தங்கம். சரி நீங்க போய் விளையாடுறீங்களா? ரொம்ப நன்றிங்க. ஏ ஐயோ அக்கா, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என் பொண்ணு கீழே விழுந்திருக்கா, நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. நீங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்களாம் குழந்தைங்கள தொட்டாவே தொட விட மாட்டாங்க. இங்கே கிஸ் எல்லாம் வேற பண்ண வச்சிங்களா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. தேங்க்ஸ். ஆமா உங்க பேர் என்ன? கல்பனா. கல்பனா. எங்க அம்மாவோட பேர் கூட கல்பனா தான். நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. ஏன் வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் நான் ஒர்க் பண்ணுற ஐடி கம்பெனியில் எங்கள் ஜிஎம்க்கும் எங்கள் மேனேஜருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லையா, அதான் என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. வேலை இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கும் தங்குற இடத்துக்கும் பிரச்சனை இல்லையா, இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். வேலை வேணும்னு கூகுளில் எல்லாம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா எல்லா ஆண்களும் பெண்களும் தான் வேலைக்கு வேணும்னு போட்டிருக்காங்க. எங்கேயுமே திருநங்கை வேணும்னு போடவே இல்லை. அதான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். உங்க வீட்ல எல்லாம் என்னங்க சம்பள பணம் கம்மியாக வச்சுருக்கீங்க? வேலை மேலே ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா, பிரச்சனை தான். ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். எனக்கு வேலை முன்ன மாதிரி இல்லைம்மா. அது மட்டும் இல்லாமல் என்னால் பழைய மாதிரி வேலை பார்க்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம புள்ள தலை தூக்கிறோம். அப்புறம் என்ன, எல்லாமே நல்லபடியாக மாறிடும். அதுவும் சரிதாங்க. ஒரு வயசுக்கு மேலே பிள்ளைங்க தான் பெற்றவங்களுக்கு அப்பா அம்மாவாக மாறிடுறாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நம்ம பையன் பார்த்துக்குவான். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடுங்க. சபரி பா, இன்னைக்கு உன் காலேஜ் தாண்டி தான் எனக்கு வேலை. நீ என் கூட வா, உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை வேணாப்பா, நான் தனியாகவே போய்க்கிறேன்ப்பா. சொல்கிறேன்ல, கூட வா. சரிப்பா. டேய் இறங்குடா. பா, காலேஜ் இன்னும் தூரம் இருக்குப்பா. தெரியும்டா, இறங்கு. பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்கப்பா. ஆமாம், நீ படித்து முடிச்சுட்டு என்னவாக போகிற? அது வந்து டேய், இதுக்கு ஏன்டா இவ்வளோ டைம் எடுத்துக்கிற? சரி, நீ டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி
ஈஸியாக ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஆ கேளுப்பா. உனக்கு ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கேன். ஆ உனக்கு பேண்ட் ஷர்ட் வேணுமா இல்லை புடவை வேணுமா? பா அது வந்து பேசாதடா. நீ யாரு என்ன எல்லாம் எனக்கு தெரியும். பா நான் சொல்றது கொஞ்சம் சீ. முதல்ல நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறத நிறுத்து. அசிங்கமா இருக்குதுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. இதெல்லாம் நானா பண்ணலப்பா. ஆனால் அதெல்லாம் எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணுதுப்பா. அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது? ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கப்பா. ஆனால் என்னால் முடியலப்பா. ஆனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலப்பா. அதுக்குள்ளார எனக்கு ஒரு இப்படி தண்டனை கொடுத்துறாதப்பா. பா நான் நானா இருக்கணும் தான்ப்பா ஆசைப்பட்றேன். ஆனால் இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறது ஒன்றுமே தெரியலப்பா. கொஞ்ச நாளாகவே அம்மா பார்க்கும்போது மஞ்சள் பூசிக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, சேலை போத்திக்கிறது, அப்புறம் காலில் கொலுசு போட்டுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்ப்பா. காலேஜுக்கு போனால் கூட இந்த பொண்ணுங்க போகிற பர்ஃப்யூமு, சல்வாரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பா நீ யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா. நீ தான்ப்பா என்ன புரிஞ்சுக்கணும். நீ தொட்டா மட்டும் இல்ல, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்குடா. பா டேய், எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுப்பா. உன்னை கூட்டிட்டு போய் ஊர்ல என்னால அசிங்கப்பட முடியாது. அதுக்காக உன்னை நீ மாத்திக்கணும்னு நான் சொல்லல. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயோ போய் எப்படியோ வாழ்ந்துக்க. ஆனா தயவு செஞ்சு வீட்டுக்கு மறுபடியும் வந்துடாதடா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீ எவ்வளையோ இழுத்துட்டு ஓடி போயிட்டேன்னு கூட சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா இப்படி ஒருத்தரை என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதுடா. பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? சரிப்பா நான் போறேன். ஆனா ஒரே ஒரு தடவை அம்மா மட்டும் பார்த்துட்டு போயிருப்பா. டேய், நானும் அவளும் சேர்ந்து எடுத்த முடிவு தாண்டா இது. உன்னை இந்த கோலத்துல பார்த்தா அவன் தாங்க மாட்டாடா. ஏண்டே இன்னும் தூங்கலையா? டேய் ஏய் என்னடி அழுகுற? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? வா ஹாஸ்பிட்டல் போலாம் வா. இல்லைங்க, நம்ம சபரி பண்றது ஒன்றும் எதுவும் சரியில்லைங்க. என்னடி பண்ணா? நேற்று காப்பி கேட்டான்னு அவன் ரூமுக்கு காப்பி போட்டு எடுத்துன்னு போனாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தான்னு தெரியுமா? என்ன பண்ணா? பீரோல இருக்கிற என் புடவை நகைலாம் எடுத்து போட்டு பூவுன்னு அலங்காரம் பண்ணி கண்ணாடி பண்ணி நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நிஜமாவாடி சொல்ற? ஆமாங்க, நானும் ஏதோ விளாட்டா தான் பண்றான்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாளா அவன் பண்றது எதுவுமே சரியில்லை. அவன் ஆளே மொத்தமா மாறிட்டாங்க. ஐயோ 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 ஐயோ. தொடர்ந்து மூணு பொம்பளை பிள்ளையா போச்சு. நமக்கு ஒரு பையன் பிறக்க மாட்டாடான்னு தவமா தவ கிடந்து எத்தனை கோயில்களை போய் அந்த பையனை பெத்தோம். அவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்றியேடி. ஐயோ நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன்? எப்படி வெளியே தலை காட்டுவேன்? இப்ப என்னங்க பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இப்படி ஒரு இடிய தூக்கி போட்டுட்டானே. மூணு பொம்பளை பிள்ளையும் எப்படி நீ கரை சேர்க்க போறோம்? இல்லடி வேண்டாம். நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச இந்த விஷயம் ஊர்ல மத்தவங்களுக்கு தெரியறதுக்குள்ள அவனை எங்கேயாவது வெளியே அனுப்பிச்சிருவோம். என்னங்க சொல்றீங்க? வேற வழி இல்லடி. வெளியில நம்மளால தலை காட்ட முடியாது.
குடும்பத்தை காப்பாத்த போற புள்ள நமக்கு கொல்லி போட போற புள்ள நினைச்சடு. இன்னைக்கு அந்த புள்ளைய நம்மளே வெளியில வரட்டுற மாதிரி ஆயிருச்சப்பா. தயவு செஞ்சு போயிடுறா. அக்கா ப்ளீஸ் அழாதீங்க. அக்கா அழாதீங்க அக்கா. என்னக்கா இந்த காலத்துல கூட இப்படியெல்லாம் அனுப்புவாங்களா? அதான் அனுப்பிட்டாங்களே. ஐயோ. சரிக்கா, இப்ப அடுத்து என்ன பண்ண போறதா இருக்கீங்க? அதான் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நானா? நீங்க தான். என் வீட்ல நானும் நிலமாவும் தான் இருக்கோம். எங்க 2 பேர் கூடயும் நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். என்ன உங்க தங்கச்சியை ஏத்துப்பீங்களா? நமக்குள்ள ஐயாங்கயா? ஆன்ட்டி இல்ல நிலாமா, பெரியம்மா. அவங்க நம்ம கூட தான் வர போறாங்க. இனிமேல் நம்ம வீட்ல தான் இருக்க போறாங்க.